ஸ்ரீ குருப்யோ நமஹ. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஃபோன் கால். மாமா, எங்க ஆத்து பையனுக்கு சந்தியாவந்தனம் பண்ணி சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு சாஸ்திரி மாமாவை அமிச்சலே, ஒரு 10 நாள் அவர் வந்துட்டு போனார். இப்ப திருப்பி அவரை கொஞ்சம் அனுப்ப முடியுமான்னு கேட்டார் அவர். நான் கேட்டேன், ஏன் இப்பதான் உங்க ஆத்து பையன் ஜம்முன்னு சந்தியாவந்தனம் பண்றானே, நான் கூட போன வாரம் உங்க ஆத்துக்கு வந்தப்போ பார்த்தேனே, எதுக்கு இப்போ திருப்பி அந்த மாமா உங்க ஆத்துக்கு வரணும் அப்படின்னு. இல்ல இல்ல, சமிதாதானத்தை பத்தி, அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி, பிரம்மச்சாரிகள் ஏன் சந்தியாவந்தனம் தொடர்ந்து பண்ணணும், பண்றதுனால என்னெல்லாம் அந்த பிரம்மச்சாரி குழந்தைகளுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு எழுதின உங்க புஸ்தகத்தை பார்த்தேன். சமிதாதானங்கிற தலைப்புல ஒரு உபநயனத்துக்கு போயிருந்தேன். அவ அங்க புஸ்தகத்தை எனக்கு கிஃப்டா கொடுத்தா. உடனே முடிவு பண்ணேன், நம்ம பார்த்து பையனும் இனிமே தினசரி தொடர்ந்து சமிதாதானம் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுக்காக மாமா உங்களை கேட்டேன், அந்த சாஸ்திரி மாமா திருப்பி அனுப்புறேல. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த ட்ரெண்ட் இப்போ அங்கங்க துளிர்விட ஆரம்பிச்சிருக்கு. நடுவுல பல பேருக்கு சமிதாதானங்கிற ஐடியாவே இல்லாம போயிடுது. அதான் வாஸ்தவம். பெரும்பாலான ஒப்பனையும் தன் குழந்தைக்கு முடிவு பண்ண உடனே எல்லாம் ஏற்பாடு பண்ணுவா. கல்யாண மண்டபம் ஏற்பாடு பண்ணுவா, பத்திரிகை எப்படி இருக்கணும், டிசைன் எப்படி இருக்கணும், அப்புறம் வரவாழ்க்கலாம் என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும், அல்லது கிஃப்ட் பையில தாம்பூத்துல என்னெல்லாம் போட்டு கொடுக்கணும், வீடியோகிராஃபர் இது போட்டோகிராஃபர் இப்படி யாருக்கு கேட்டரிங் கொடுக்கலாம், எல்லாம் ஏற்பாடு பண்ணுவா. எல்லாம் வேண்டியதானா இல்லைங்களே, எல்லாம் இருந்துட்டு போட்டோம். ஆனா பூனல் நடந்து முடிஞ்ச உடனே, அந்த பிரம்மோபதேச வைபவம் நடந்து முடிஞ்ச உடனே அந்த குழந்தைக்கு தினசரி சந்தியாவந்தனம் கற்றுக் கொடுக்கறதுக்கோ, அல்லது சமிதாதானத்தை அறிமுகப்படுத்தி அது அந்த மந்திரங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கோ, பிரயோகத்தை சொல்லிக் கொடுக்கறதோ, சாஸ்திரிகள்கிட்ட முன்னாடி உட்கார்ந்து முன்னேற்பாடு செய்யணுங்கிற ஐடியா பெரும்பாலும் யாருக்கும் வரதில்லை. இதான் உண்மை. சாஸ்திரியில் உட்காந்து பேசலாமே. அவாத்து வாத்தியார் உட்காந்து, மாமா சரி நீங்க ஏதோ இந்த இதுக்கெல்லாம் இவ்வளவு செலவாகும், சென்னல் வைத்தியத்துக்கு எல்லாம் ஓகே. உபநயனம் பண்ணி முடிஞ்ச அப்புறம் கூட, அந்த வைபவம் நடந்து முடிஞ்ச அப்புறமும் தொடர்ந்து நீங்க யாராவது ஒரு வைத்தியார் எங்க ஆத்துக்கு அனுப்புங்கோ, எங்க ஆத்து பையன் சந்தியாவந்தனம் கத்துக்கணும், சமிதாதானம் கத்து கொடுக்கணும், அதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா சம்பாவனைன்னா என்ன, எப்படி செய்யணும், எவ்வளவு கொடுக்கணும், அதுக்கு என்ன ஏற்பாடுன்னு டிஸ்கஸ் பண்ணுவாலாம். கப்ஷிப். அதை பத்தி பேச்சே இருக்காது பெரும்பாலும். அவளுக்கும் சொல்லிக் கொடுக்க தெரியாது. இப்ப பெரியவாளும் ஆத்துல எல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு, இவருக்கும் சந்தானம் பண்றதில்ல அப்பாவும். நண்பர்களே, ஒரு விஷயம் உண்மை. பிரம்மச்சாரி குழந்தைகள் மாத்திரம் சந்தியாவந்தனத்தோட சமிதாதானமும் பண்ண ஆரம்பிச்சா, அவளுக்கு மேதாசக்தி, ஸ்ரேயஸ், அவ முகத்துல ஒரு தேஜஸ் எப்படி தெரியுமா விருத்தியாகும். அது மாத்திரமல்ல, அவளோட ஞாபக சக்தி கூட அதிகமாகும். எல்லாத்தோட ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுமா, இந்த பிரம்மச்சாரி குழந்தை தினசரி சமிதாதானம் பண்ணி அந்த அக்னியை அக்னி பகவான சமிதாதானம் மூலமாக ஆராதனை பண்ணிட்டு இருந்தான என்றால், தொடர்ந்து அவனுக்கு வயசு ஆக ஆக நம்ம கலாச்சாரத்திலையும், நம்ம கலாச்சாரம், நம்ம பண்பாடு, வைதிக அனுஷ்டானத்துல ஒரு பிடிப்பும் இருக்கும். கல்யாண வயசு வந்தால், அல்லது கல்யாண வயசு வரும்போது அவன் வழி தவறி நடக்க மாட்டான். இது உண்மை. சமிதாதானத்தை பத்தி பெரியவாளுக்கே இன்னைக்கு அதிக பேருக்கு ஐடியா இல்லைங்கிறது உண்மைதான். அங்கங்க விழிப்புணர்வு அதிகமாயின்னு இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்னைக்கு கூட யாரும் கேட்டாலே, சமிதாதானம் தெரியுமே, சமித தானம் பண்றதுதான் சமிதாதானம். எப்படி அப்படி பிரிக்கிறாளாம். சமிதாதானத்தை சமித்து தானங்கிற பிரிக்கிறாளாம். அது சமித்து பிளஸ் தானம் கிடையாதுங்கிறது தெரியாது அவளுக்கு, பாவம் நிறைய பேருக்கு. சமித்து பிளஸ் ஆதானம் அல்லவா, அதுதானே சமிதாதானம். சரி, இந்த சமிதாதானம் பண்றதுக்கு நிறைய திரவியங்களா தேவை இல்லையே. ஒரு செங்கல், கொஞ்சம் சமித்து குச்சிகள், அக்னி உண்டு பண்றதுக்கு திரவியங்கள் இருந்தா போருமே. சமிதாதானம் பண்றதுக்கான நேரமும்
அதுக்கு செலவழிக்கக்கூடிய நேரமும் ரொம்ப சொல்பந்தான். அதுல வரக்கூடிய மந்திரங்களும் குழந்தைகள் ரொம்ப சுலபமா கத்துக்கலாம். ஆனா பலன்கள் ஏராளம். இப்போ கிரகஸ்தா வந்து உபாசனம் பண்ணனா அந்த நித்திய அக்னியை அவ காப்பாற்றணும், தொடர்ந்து தாரியா காப்பாற்றணும். பிரம்மச்சாரிகளுக்கு அந்த நிபந்தனை இல்லை. அக்னி அப்பப்போ உண்டு பண்ணலாம், அப்பப்போ அது விசர்ஜனம் பண்ணிடலாம். கிரகஸ்தா வந்து உபாசனம் பண்ணின்றது நடுவில் விட்டு போச்சுன்னா அவளுக்கு வந்து நிறைய பிராயச்சித்தங்கள்லாம் சொல்லியிருக்கு. அல்லது உபாசனத்தோட அதோட ஒட்டி வரக்கூடிய நிறைய ஸ்தானி பாகாதிகள் அது மாதிரி நிறைய எல்லாம் செய்யணும். ஒவ்வொரு இஷ்டிக்கு அதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் இருக்கட்டும். கொஞ்சம் சிரமமான காரியம் தான் இந்த காலகட்டத்தில் உபாசனம் பண்றது. ஆனா பிரம்மச்சாரி குழந்தைகளை வந்து சமிதானம் பண்றதுக்கு இந்த மாதிரி நிபந்தனைகள் எதுவுமே இல்லையே. நடுவில் 2-3 நாள் விட்டு போனா கூட அதனால வந்து பெரிய தோஷமும் கிடையாது, அதுக்கு பிராய்ச்சித்தமும் கிடையாது. உடனே ஆரம்பிச்சிடலாம். காத்தாலையும் சாயந்தரம் சந்தியாவந்தனம் ஆன உடனே அதே கையோட சமிதானந்தத்தை பண்ணணும். அது ரிக்வேதமும் சரி, எஜுர்வேதம் இருந்தாலும் சரி, சாமவேதமா எந்த சாக்கியா இருந்தாலும் சமிதானம் பண்றது ரொம்ப சுலபம். மந்திரங்கள் ரொம்ப கம்மி. நண்பர்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இது சுலபமான ஒரு அனுஷ்டானம், அக்னி ஆராதனமா இருந்தாலும் கூட இதனால வரக்கூடிய பலன்கள் வந்து அபரிமிதமான பலன்கள். நினைச்சு பாருங்க. பார்த்து குழந்தைகள் வந்து பிரம்மச்சாரி குழந்தைகள் வந்து அக்னி ஆராதனம் பண்ணினால் இந்த சமிதாதானம் மூலமா அதனால அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் கொஞ்சமா நஞ்சமா. சமிதாதானம் பிரம்மச்சாரி குழந்தைகள் சமிதாதானம் பண்றது யார் கையில இருக்குன்னா அப்பா அம்மா கையில தான் இருக்கு. அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டால் பிரம்மச்சாரி குழந்தைகள் சமிதாதானம் பண்ணுவாங்க. ஒரு அம்மா எனக்கு போன் பண்ணி சொன்னா, ஃபேஸ்புக்ல ஏதோ ஒரு பதிவை பார்த்துட்டு, மாமா என்னமோ தெரியாம படிப்பு உத்தியோகம் இப்படியே நாங்க குழந்தைகளை வளர்த்துட்டோம், இப்போதான் புரியுறது எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. அவன் வந்து ஸ்கூல்ல படிக்கும்போது எப்போ காலேஜ் படிச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான், ஏதோ உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கான். அவனை ஸ்கூல்ல படிக்கிற காலத்தெல்லாம் அவனுக்கு வந்து கராட்டே கற்றுக் கொடுக்கணும், கீபோர்டு கற்றுக் கொடுக்கணும், செஸ் போர்டு கற்றுக் கொடுக்கணும், இப்படிலாம் எங்க மனசு போச்சே வழியே அவனுக்கு சந்தியாவந்தனத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டாக்கணும், சந்தியாவந்தனத்துக்கு ஏதாவது ஒரு கிளாஸுக்கு அனுப்பணும், அல்லது சமிதாதானம் கற்றுக் கொடுக்கணும், அல்லது சில சூக்தாதிகளாவது வேதத்துல அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும் நாங்க நினைக்கவே இல்லை மாமா, இப்போ வருத்தப்படுறோம் அப்படின்னு அந்த மாமி சொன்னான். அது உண்மை. அது பிரம்மச்சாரி குழந்தைகள் அத்தனை பேரும் சமிதாதானம் பண்ண வைப்போம் நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம். குழந்தைகள் நல்லா க்ஷேமமா வளருவா. அக்னி ஆராதனை பிரம்மச்சாரி குழந்தைகள் பண்றதுனால அது அவனுக்கு ஒரு பக்கம் நன்மை இருக்குது இருக்கட்டும், அந்த குடும்பத்துக்கும் க்ஷேமம் தானே. அக்னிபவன் ஒரு குழந்தை வந்து தினம் ஆராதனை பண்ணினா அந்த குடும்பத்திலயும் ஒரு நல்ல வைப்ரேஷன் வரும் அல்லவா. நம்ம எல்லாரும் யோசனை பண்ணுவோம். ஆச்சாரியாலோட அனுகிரகத்தினால எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆச்சாரியாலோட பாதார விந்தங்கள்ல நமஸ்காரம் பண்ணி வேண்டிக்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.